ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கொஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an electric dipole with dipole moment 5 into 10 power minus 6 coulomb meter is aligned with the direction of a uniform electric field of magnitude 4 into 10 power 5 Newton per coulomb. The dipole is then rotated through an angle of 60 degree with respect to the electric field. Okay. So, the change in the potential energy of the dipole is okay. நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப்போல் இருக்குது. இந்த டைப்போலை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நமக்கு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈன்னு நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 into 10 power 5 Newton per coulomb. இப்போ இந்த டைப்போல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே நமக்கு இருக்குது. ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே நமக்கு இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொறுத்து அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே இருந்தது. அப்போ அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகே, இனிஷியலாக அது இருந்ததுனால தீட்டா ஐன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து 60 டிகிரிக்கு நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ இதை வந்து ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ தீட்டா எஃப் ஈக்குவல் டு 60 டிகிரி. நம்ம கொஷினில் கேட்குறாங்க, the change in the potential energy of the dipole. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மாறி இருக்கும். ஓகே, ஸோ அதான் நமக்கு கொஷின். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டைப்போலோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா U ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் டாட் இ வெக்டர். இதில் பி வெக்டர் அப்படிங்கிறது மொமெண்டம், இ வெக்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து செகண்ட் சாப்டரில் நமக்கு வரும். ஸோ ஃபார்முலாவெலாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இதை வந்து நமக்கு வந்து வெக்டர் ஃபார்மில் இருக்குது. இதோட மேக்னிடியூட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா U ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட்டுங்கிறதால நம்ம காஸ் தீட்டா வரும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? டெல் யூ கண்டுபிடிப்போம். அப்போ டெல் யூ அப்படிங்கிறது எது ரெண்டுக்கு உள்ள சேஞ்ச் ஆகிறது? இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஎஃப் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஐ. ஓகே, ஸோ நமக்கு இதில் என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா. ஏன்னா நமக்கு ஆங்கிள் தான் மாறுச்சு. இனிஷியலாக தீட்டா வந்து 0 டிகிரி இருந்துச்சு, ஃபைனலாக தீட்டா வந்து 60 டிகிரிக்கு மாறுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பிஇ காஸ் தீட்டா எஃப். ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ இனிஷியல் வந்து மைனஸ் இந்த ஃபார்முலாவில் மைனஸ் அப்படியே போட்டோம். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ஐன்னு நம்ம எழுதுகிறோம். ஓகே, சரி, இப்போ நமக்கு இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுக்கு காமனாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பிஇயை வெளியில் எடுத்துடலாம். ரெண்டுலேயும் மைனஸ் பி இருக்குது, இதுலேயும் மைனஸ் பி இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். அப்போ மைனஸ் பிஇ அப்படிங்கிறத வெளியில் எடுத்துட்டோம். மீதி டேர்ம் நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் பிஇயோட எடுத்ததுனால இங்கே வந்து நமக்கு காஸ் தீட்டா எஃப்னு இருக்கும். இங்கே நம்ம வந்து இந்த மைனஸ் பிஇயை மட்டும் எடுத்தனால இங்கே மைனஸ் ஃபார்முலா இருக்க மைனஸ் இருக்கும். ஸோ காஸ் தீட்டா ஐன்னு இருக்கும். ஓகேங்களா, அதான் இனிஷியல். ஓகேங்களா, காஸ் தீட்டா ஐங்கிறது இனிஷியலாக நம்ம வச்சுருக்கோம், எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிஇ காஸ் தீட்டா வந்து ஃபைனல் தீட்டா நமக்கு என்ன? 60 டிகிரி. ஓகே, ஸோ காஸ் 60 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து காஸ் 0 டிகிரின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ காஸ் 60 டிகிரிக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஓகே, காஸ் 0 டிகிரிக்கு வந்து -1. ஸோ இந்த 1/2 -1 போச்சு நமக்கு அப்படின்னா நமக்கு இங்கே ஆல்ரெடி முன்னாடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் பிஇ இன்ட்டு -1/2ன்னு கிடைக்கும். ஏன்னா நமக்கு -1 தான் இங்கே இருக்குது, -1/2ன்னு கிடைக்கும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் வந்து ஆஃப் இன்ட்டு பிஇ மட்டும் இருக்கும். ஓகேங்களா, நான் எரைஸ் பண்ணிட்டு போடுறேன். இதுக்கான ஆன்சரை அடுத்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் அதை பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெல் யூ என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ பிஇ இன்ட்டு ஆஃப்னு நமக்கு கிடச்சிச்சு. சரி, பியோட வேல்யூ இயோட வேல்யூ நமக்கு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மொமெண்டம். பிங்கிறது மொமெண்டம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5 into 10 power minus 6ன்னு இருக்கும். இயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட். அது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 into 10 power 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆஃப் வேறு இருக்குது இல்லைங்களா, அப்போ 1/2 நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சரி, இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஹோல் நம்பர்லாம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 5 4s are
20 20 இன்ட்டு பவர் நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆட் ஆகும் ஓகேங்களா. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் பவர் இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என். இது மேக்ஸில் நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அதுபடி நம்ம வந்து பவரை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம், 10 பவர் மைனஸ் 6 ப்ளஸ் 5 ஓகேங்களா. காமனாக நான் ஏ பவர் எம் ப்ளஸ் என் இல்லைங்களா, 10 பவர் மைனஸ் 6 ப்ளஸ் 5 எழுதிட்டேன் இன்ட்டு 1/2. சரி, இந்த 1/2 2 10 20 நம்ம கேன்சல் பண்ணலாம், 10 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பவர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 6 ப்ளஸ் 5 நமக்கு என்ன வரும், -1 வரும். அப்போ 10 பவர் -1 வரும் ஓகேங்களா. திரும்ப நான் எரேஸ் பண்ணிட்டு போடுறேன். இதுக்கான ஆன்சர் எல்லாம் டீட்டெயிலாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 பவர் நமக்கு வந்து 1 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா. ஏன்னா 2 20 நம்ம கேன்சல் பண்ணுறோம். 10 பவர் 1 10 போட்டாலும் ஓகே, 10 பவர் 1 போட்டாலும் ஓகே. சரி, இன்டூ 10 பவர் -1 நமக்கு கிடச்சிச்சு பவரை கேன்சல் பண்ணப்போ. ஓகேவா. ஸோ இதை நம்ம ஏ பவர் எம் ஏ பவர் என் அந்த ஃபார்முலா இருக்குதா, ரெண்டுமே காமன் ஓகேங்களா. ஏ ரெண்டுமே காமன் 10. அப்போ 10 பவர் +1 -1. ஸோ அப்போ ரெண்டும் நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகி +1 -1 0ன்னு வரும். அப்போ 10 பவர் 0ன்னு கிடைக்கும். எனிதிங் பவர் 0 நமக்கு என்ன, எனிதிங் பவர் 0 நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் பவர் 0 = 1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா. அப்போ 10 பவர் 0 அப்படிங்கிறது 1. அப்போ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம என்ன யூனிட்ல நோட் பண்ணுவோம், ஜூல் யூனிட்ல நோட் பண்ணுவோம். அப்போ நமக்கு 1 ஜூல் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். இங்கே ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.2 ஜூல், 1.5 ஜூல், 0.8 ஜூல், 1.0 ஜூல். 1.0 ஜூல்னாலும் 1 ஜூல்னாலும் நமக்கு ஒன்று தானே ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கொஷனோட ஆன்சரை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க, அதை தான் நான் வந்து திரும்ப நாங்கள் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து ஒரு தடவை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.